ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு முதியவர் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். அது வந்து பெர்மிஷன் இல்லாத இடம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 2 போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கடையை அகற்ற சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அந்த கடையவே அடித்து நொறுக்கிட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இல்லையா எல்லாருக்கும். ஆனால் நம்ம கேபிஒய் பாலா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு படி மேலே போய் அவர் தான் ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி பண்ணுவார் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததாகவும் அதனால் மதுரைக்கே போய் அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி ஜூஸ் கடை வச்சு புதுசாக ஆரம்பித்து கொடுத்துருக்காருங்க. உண்மையாகவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தாத்தாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே பத்தலை. வந்துட்டு அவரை அப்படியே கட்டி அணைச்சி சிரிக்கிறாரு, பாலாவை கட்டி அணைச்சி. உண்மையாகவே அந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம கேபிஒய் பாலாக்கு அந்த பெரிய மனசு இருக்குதுங்க. அவர் பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏதாச்சும் பொருட்கள் தேவைப்பட்டதுன்னா இதில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண உதவியும் செஞ்சுருக்காரு. அந்த குடும்பமே, அந்த தாத்தாவும் பாட்டிக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ சோஷியல் மீடியானால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா. நம்ம அந்த சோஷியல் மீடியாவை எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுனால தான் பாலா அவர்கள் நேரடியாக வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.